எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு பரபரப்பாக எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால நிறைய பேர் வேலையை இழந்துருவாங்களா, இல்லை நிறைய வேலை வாய்ப்புகள் கூடுமா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். 1800களில் மொத்தமாக 97% மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1900ல் 74% மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2000ல் பார்த்தீங்கன்னா வெறும் 3% மக்கள் மட்டும்தான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 97% 3% குறைஞ்சதுக்கு இந்த ஒரு 200 வருஷங்களில் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய தொழில்கள் உருவாச்சு, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாச்சு, ஃபேக்ட்ரிஸ் வந்தது. ஸோ ஒரு தொழிலை சார்ந்தே மட்டுமே நாம் இருந்ததுலேருந்து இது விரிவடைஞ்சு பல தொழில்கள் போச்சு, மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறிச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே மாதிரியான இன்னைக்கு இருக்கிற டிபேட் மாதிரியே 1970களில் அமெரிக்காவில் பெண்கள் முதல்ல வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே நிறைய ஆண்கள் வேலையை இழந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பு இருந்தது. ஏன்னா பெண்கள் கம்மியான வேஜஸ்க்கு வேலைக்கு வந்துருவாங்க, அதனால ஆண்களுக்கு வேலை வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாச்சு. அதாவது மோர் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம வருவோம். இப்போ இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே நாம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள், அதாவது மொனாட்டனஸான வேலைகள், அது ஏஐ ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிரியேட் ஆகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றது தான் குட் நியூஸ். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு அதிகமான நேரங்கள் கிடைக்க போகுது. நம்மளுடைய வேலைகளை ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஏஐ இருக்க போகுது. நீங்கள் பண்ணுற 40 மணி நேர வேலையை நீங்கள் அதை குறைஞ்ச டைம்லேயே உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை முடிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதே சம்பளத்தை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கூடுதலான டைமை நமக்கு கொடுக்க போகுது. இன்னொரு கணிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2030லேருந்து 2040க்குள்ளே 40 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்குற நாம வெறும் 15 மணி நேரம் தான் வேலை பார்ப்போம், மிச்ச நேரம் எல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏஐ நம்மளுடைய பல வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டைம் கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரியான சம்பளம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால நமக்கு மோர் டைம் அண்ட் மணி கிடைக்க போகுது, வேலை வாய்ப்புகளும் கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைமை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கேள்வி. இப்போ உங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும் போகுது, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு புதுசான ஒரு ஹாபியை எடுத்து அதை டெவலப் பண்ண போகிறீங்களா, இல்லை இது எதுவுமே கிடையாது, நான் ஃபோனோட மோஸ்ட்லி ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லை டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றதுமே உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் தான் அதை எடுக்க போகிறீங்க. இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே 2018லேயே இந்த புக்கில் யூட்டோபியா ஃபார் ரியலிஸ்ட் அப்படின்ற புக்கில் சொல்லியிருக்காரு. அப்பயே இவர் ஏஐ பற்றிலாம் பேசிட்டாரு. இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கூட போகுது அப்படின்றதையும், நம்மளுடைய வேலை செய்கிற நேரம் கணிசமாக குறையும் அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆத்தர் பேர் ரட்ஜர் பிரெக்மன், ஒரு டச் ஆத்தர். இவரை நான் ஒரு தீர்க்கதரிசினே சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது படிங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.